ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு சரியான அப்டேட் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா விஜய் பார்வதி பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே. கனி இது வரைக்கும் விஜய் பார்வதி திட்டிலாம் பார்த்துருப்பீங்க. கனி அப்ரிஷியேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நடந்திருக்கு தரமான ஒரு சம்பவம். அதுதான் கனி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கனி ஒரு சூப்பரான ஒரு கேமர் அப்படின்னு. அவங்க டிக்கெட்டு ஃபினாலில் இல்லாதது எனக்கு ஒரு வருத்தம். நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன். சரி, அதை பற்றி பார்க்கலாம். காலை வணக்கம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கனிக்கிட்ட நேற்று ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், செம்ம மாதம் இருந்துச்சு. அதில் அவங்க கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறீங்க, அங்கேருந்து ஒருத்தங்களை தூக்குறீங்க. அதாவது 2 பேர் உங்களுக்கு சாய்ஸ். ஒன்று விஜய் பார்வதி, சாண்ட்ரா. யாரை தூக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாண்ட்ரா அப்படின்றாங்க. என்னடா இது, எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. எப்பயுமே அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அங்கே அவளை அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக விஜய் பார்வதி கிட்ட உண்மைத்தன்மை இருக்குங்க. அவங்க ஒருத்தங்களை எனிமின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எனிமினா எனிமி தான். மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவாங்க, உங்ககிட்ட நான் ஜாலியாக பழகினா ஜாலியாக பழகுவாங்க, ஃப்ரெண்டானா ஃப்ரெண்டு, எனிமினா எனிமி சொல்லி அடிப்பாங்க. ஆனால் சாண்ட்ரா யாருன்னு தெரியல. அதனால தான் பாருங்கள், நான் போகும்போது கூட விஜய் பார்வதி சிரிச்சிருப்பாங்க. அது எனக்கு தெரியும், விஜய் பார்வதி சிரிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க என்னை அப்போத்தந்து இனிமே தான் பார்க்குறேன், நானும் அவங்கள என்னை இனிமே தான் பார்க்குறேன். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த உண்மைத்தன்மை இருந்துச்சு. ஆனால் போகும்போது சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, என் கையை பிடிச்சி அழுதாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சுன்னு அழுதாங்க. இதுதாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கனி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், கனி ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணவங்க தான் கனி எவிக்ஷன் ஆகும்போது கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினால இருக்கும்போது அவங்க எவிக்ஷன் ஆகுறாங்களே. ஏன்னா கனி இருந்ததாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்னதான் விஜய் பார்வதிக்கு அவங்க அகேன்ஸ்டாக இருந்தாலும் அந்த கமருதும் கூட போட்ட ஃபைட்லேருந்து எனக்கு ஃபுல்லாக கனி மேலே சூப்பரான ஒரு இது வந்துருச்சு. அவங்க அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா முதலேருந்தே இந்த நட்பு மாதிரி உறவாடி கெடுக்கிறதுலாம் கிடையாது. விஜய் பார்வதி எப்படி, அதே மாதிரி கனிக்கு விஜய் பார்வதி பிடிக்காது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு இல்லாத நேரங்களை விஜய் பார்வதி பற்றி நல்ல விதமாக பேசியிருக்காங்க, கெட்ட விதமாக பேசுவாங்க. பட் இருந்தாலும் நல்ல விதமாக பேசியிருக்காங்க, அது பெரிய விஷயம். நம்ம அந்த விஷயம் தான் பார்க்கணும். அப்படின்னு இருக்கும்போது அவங்க விஜய் பார்வதி மாதிரி எனக்கு இவங்க எதிரின்ற மாதிரி செட் பண்ணி தான் விளையாண்டாங்க. ஆனால் சாண்ட்ரா யார், அவங்க கேட்குற மாதிரி யாருன்றது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா போன வாரம், அதாவது விஜய் பார்வதி எவிக்ட் ஆகிறதுக்கு அந்த முன்னாடி வாரம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சாண்ட்ராவும் விஜய் பார்வதி நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி 3 நாளாக நல்லா இருக்காங்க, பேசுகிறாங்க. அவங்க கமருதனுக்கு போனவொடனே இவங்க பயங்கரமாக அகேன்ஸ்டாக மாறுறாங்க. ஸோ இதனால் கனியை இந்த மாதிரி ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப அப்படியே பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் விஜய் பார்வதி அப்டேட் கொடுங்க சொன்னதுனால இந்த அப்டேட் உண்மையிலேயே உங்களுக்கு கண்டிப்பான ஒரு சூப்பரான ஒரு சம்பவமாக இருக்கும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் பார்வதி உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு எனிமையாக இருந்தவங்க கூட வெளியில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுதான் கேம். இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும், ஃபேக்காக இருக்கக்கூடாது. அது நீ நல்லா இருப்பியோ நல்லா இல்லையோ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் 8 மாயா உண்மையில் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா மாயா தன்னோட ஃபுல் கேரக்டர் காமிச்சாங்க. அவங்க இருந்ததுனால தான் அந்த பக்கம் அர்ச்சனா தெரிய ஆரம்பித்தாங்க. அவங்க இல்லைன்னா அர்ச்சனா யாருன்னே தெரியாது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க தன்னோட விஷயத்தை ஃபேக்காக இல்லாமல் நான் யாருன்றதை காமிக்கிறாங்க. அசீம் அதை தான் காமிச்சார், ஆர்யா அவர்கள் உண்மையாக காமிச்சார். இதுதான் மக்களுக்கு பிடிக்கும். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எனக்கு கனியும் பிடிக்குன்றதை ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுபிக்ஷாவுமே அந்த கார் மேட்டரை சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.